கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை தெருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துடுச்சு. ஐயோ ஓ ஏ குருவி இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுக்குதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர் இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பார்ப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க, நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வா இங்க வா. இந்த கிளாஸை கூட நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன். ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான். அது கத்தி மூலியமா போய் முடியக்கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை கொண்டு வாயா. கூல் கூல். எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னா நானு ஹோட்டல் மெரிடியன், தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்க சாப்பிட வேண்டிய நானு உனக்காக இந்த ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது ஆகி போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான். சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதிய சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி நீ சாப்பிடல? இல்லண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டயட் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சேர்வா ஊத்து. தம்பி என்னங்க? இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பில்ல எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளவா ஒரு முழம் பூ கொடுமா. டீ. என்ன கனவா?
ஆமாண்டா, எல்லாம் உங்க மாஸ்டர் நினைச்சுதான். ஆமா ஆமா, எங்க மாஸ்டர் மேலதான் உனக்கு கனவு. டேய், என்னடா சொல்ற? பின்ன உனக்கு மாஸ்டர் மேல கனவு, மாஸ்டருக்கு நடிகை மேல கனவு. நேத்து அப்படிதான் ஒரு பண்ணாடா. மாஸ்டருக்கு முன்னாடி அந்த நடிகையை பத்தி அசிங்கமா பேசிட்டான். மாஸ்டர் விடுவாரா? பொழுது கட்டிட்டார்ல, பெரிய ரகலையா போச்சு. ஆமாண்டா, அவருக்கு பிடிச்ச நடிகையை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரதான் செய்யும். இப்ப நானே இருக்கேன், என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இதுவும். என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் ஆளு. சரி சரி, சொல்லி புரிய வைக்க முடியாது. நடத்து நடத்து. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, வலி வலிக்குதே. வீட்ல ஏதாவது டெட் பாடி வந்துருச்சா? இல்லையா. அப்ப உள் பாடியில ஏதாவது கோளாறா? ஆமா. என்னாச்சு? வயிறு வலிக்குது. வயிறு வலிச்சா டாக்டர் கிட்ட போவாங்க. டீ கடைக்கா வருவாங்க. இங்க இருந்தாயா வியாதியே வந்துச்சு. வியாதி இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா. அப்படி என்ன தின்ன? ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். ஏயா, ஒத்த வடை தின்னதுக்கா ஒப்பாரி விக்கிற? மொத்த வடையும் தின்னுகிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏண்டா, மிஞ்சி போன வடை ஏதாவது இருக்குதா? எலிக்கு வச்ச வடை இருக்குது. அது போதும் எடு. இந்தா, இதையும் முழுங்கு. விஷத்தாலே முடிச்சிடலாம். ஐயோ, இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பான்டா. கடை வேலையை பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களா முதலாளி? கடையை பத்திரமா பார்த்துக்கிறோம். டேய், உங்கள் 2 பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துங்கடா. இந்த மாதிரி பார்ட்டி வந்தா விட்டுறாதீங்கடா. நீங்க போங்க முதலாளி, போங்க. நிறுத்துறா. என்ன போங்க போங்கன்னு இப்படி காட்டுற? நான் ஒரேடியாவா போயிட போறேன். திரும்பி வருவேன்டா. டாடா முதலாளி. போதும். அப்போ முருகா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். அப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. பேப்பரை பார்ப்போம். கோவில் காவலாளியை தாக்கிய 4 பேர் சுற்றி வளைப்பு. குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியவர் தவறி விழுந்து மரணம். சை. லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் கைது. இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடிகை தீபிகா நடிக்கும் அன்புடன் அபி. ஐயோ, திரைப்பட துவக்கு விழா. அனைவரும் வருக வருக. ஹலோ, சொல்லு கமலா. ஆமா, நான் இங்க தான் இருக்கேன். என்ன முதலாளி, நீங்க டீ போடுறீங்க? மாஸ்டர் எங்க? ஏன் மாஸ்டர் போட தான் டீ குடிப்பீங்களா? எங்க முதலாளி போட குடிக்க மாட்டீங்களா? போய் உட்காருங்க சார்.
அவரே கடுப்புல இருக்கிறாரே. லேட் பண்ணாம சீக்கிரமா முதல்ல மாஸ்டர் வந்தாச்சு, மாஸ்டர் வந்தாச்சு. ஓகே பை. கண்ட கண்ட நாயெல்லாம் ஏன்டா கடைக்குள்ள வருது? டேய், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்த? ஏன்டா வந்த? இது சின்ன கடை, சின்ன சம்பளம், சாப்பாடுன்னு மிச்சம் மீதி தான் இங்க கிடைக்கும். ஓ லெவலுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? ஆமா, ஓ அபிமான நடிகையை தேடிக்கிட்டு போனியே, ஒரேடியாவோ பின்னால போக வேண்டியதுதானே? பெரிய வாழ்க்கை, பெரிய வசதி, பெரிய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு மேடா. நீ தப்பு பண்ணலடா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்த மகனாட்டம் பாசத்தை கொட்டி என் கூடவே வச்சிருந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆமாண்டா, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். பாரு எப்படி ஃபீல் பண்றாருன்னு. முன்ன பண்ண தெரியாத உன்ன வேலைக்கு வச்சு சோறு போட்டு கடையை பார்த்துக்க சொன்னா எப்படியா பண்ணுவ? சரி சரி, நடந்து போச்சு, இனிமேலாவது பார்த்து ஒழுங்கா நடந்துக்க. விடுங்க முதலாளி, ஏதோ சின்ன பையன் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான், வெளியே போனா கெட்டு போயிடுவான், நீங்களே வேலைக்கு வச்சுக்கங்க. சரி போ, போய் வேலையை பாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்லதுதான். ஏன் தம்பி இலை வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற? வா வா, உட்கார். உங்களால என் வேலையே போயிருக்கோண்ணே. ஏன்? நேற்று லீவ் போட்டு நடிகையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினைச்சா திக்குந்துண்ணே. என்ன திக்குந்து? ஒரு ஹீரோனை பார்க்கணுன்னா உனக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிய வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியா இரு. ஆமா, உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்தா? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது. நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்டர் பதில் ஆப் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். ஆமா, உள்ள வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்ன பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பையன் உள்ளே உள்ள. யார் அவன்? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா. இந்த மீச கூட பென்சில்ல கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான அவன் தானே? ஆமா. அதான் அவன் புது வாட்ச்மேனுப்பா. ஓ அப்படியா? நாளிலிருந்து அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். வந்தேன்னா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும். என்ன? சரிண்ணே சரிண்ணே. வந்துடுறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 1000, 2500, நாளைக்கு ஒரு 10. என்னது? ஏன் பதட்டப்படுற? ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணு. எதுக்குண்ணே? அந்த பொண்ணை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணுண்ணே. பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோடு சேர்ந்து நீ நடிக்கணும்.
அண்ணே ஆ, நடக்குமாண்ணே? நடக்கும் நடக்கணும். ம், அப்படியாண்ணே? ம். தளபதி சூர்யா விக்ரம் எல்லாம் இங்கே தான் துணி எடுப்பாங்க. வா. அண்ணே என்ன தம்பி அண்ணே இந்த கடை இந்த கடைக்கு என்ன ஓட்ட? இந்தி படம் கஜின்ல ஹீரோ நடிச்சது யாரு? அமீர் கானு. அமெரிக்கானு. அந்த படத்துக்கே காஸ்டியூம் இங்க தான் பர்ச்சேசிங் பண்ணாரு. அப்படியா? அதனால தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்துக்கிறேன். என்ட்ரன்ஸ் தான் சின்னதா இருக்கும், உள்ள பெரிய குடோனே இருக்கு. அண்ணே அப்போ குடோனுக்கே போய் எடுக்கலாண்ணே. ஓவரா பேசுற. நீ கொடுத்த காசுக்கு குடோன்ல எல்லாம் போய் எடுக்க முடியாது. இது மேக்கப் டெஸ்ட். இங்க பார்த்து எடு இல்ல அங்க பார்த்து எடு. பாரு அந்த சைடு பாரு. கடையில யாரும் இல்லையா? சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாமே. நல்ல துணியை காட்டு. பையனை பார்த்தா பாவமா இருக்கா? நல்ல ஆட்டை போட்டுருவானோ? நமக்கு எதுக்கு? போட்ட பில்ல அப்படியே தரப்போறோம். வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இதை பாரு. இது நல்லா இருக்காண்ணே? என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு. தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேண்ணா. எனக்கு இல்ல தம்பி உனக்கு. அண்ணா இந்த Dress சூப்பரா இருக்கு. இதுவா? வெய். இது ரொம்ப பெருசா இருக்கேண்ணா. உனக்கு இல்ல தம்பி எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ணே. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்ட. ஸ்டில் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு. அசத்தலா இருக்கும். ஆமா அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோம்ப்பா. இந்தா தம்பி போறோம். இது வரல பில் போடு. தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணே. நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போறேன். வளர்ந்து வர டைரக்டர் ஏன் பேச்சு கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணாவா? நடக்குமாண்ணே? நடக்கும் நடக்கணும்.